கலர்ஃபுல்லாக ஒரு விளம்பரம் பார்த்து நாக்கு ருசிக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். அதுவும் ஒரு சிலர் வெளியில் எங்கேயாவது போனாங்கன்னா தாகமாக இருக்கும்போது கூல்ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி குடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஹோட்டலில் சாப்பிடும்போது தண்ணிக்கு பதிலாக கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்ருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் அதுக்கு பின்னாடி அந்த பிஸ்னஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஃபேக்ட்ரி வேணும், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லீகல் அப்ரூவல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லெமன், மேங்கோ, ஆரஞ்ச் அப்படின்னு ஃப்ளேவர்ஸ் சூஸ் பண்ணணும். கிரியேட்டிவ் டீம் வச்சு அதுக்கு லோகோ, லேபிள் எல்லாம் டிசைன் பண்ணணும். அந்த கூல்ட்ரிங்க்ஸில் எவ்வளோ சத்து இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, தயாரித்த இடம், கம்பெனியோட பிராண்டிங், மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த லேபிளில் ஆட் பண்ணணும். அதோடு சேர்த்து ரிசர்ச் டீம்லேருந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், அது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் லேபிளில் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி பிடிச்சி நடிகர் நடிகையை வச்சு கலர்ஃபுல்லாக விளம்பரம் எடுக்கணும். அந்த விளம்பரத்தை கோடிக்கணக்கில் காசு கொடுத்து டெலிவிஷன் சேனல்ஸில் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது பொதுமக்களை ரீச் ஆகும். அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ஒரு சில வார்னிங் மெசேஜ் மென்ஷன் பண்ணுவாங்க. நாம் அதை கவனிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சின்னதாக மென்ஷன் பண்ணுவாங்க. கலரும் சரியாக தெரியாது. அந்த கூல்ட்ரிங்க்ஸோட இன்க்ரீடியன்ஸை நம்ம யாரும் பார்க்குறதில்ல. அப்படியே பார்த்தாலும் அதை பற்றி யோசிக்கிறதில்ல.